விசாரணைகள் நிறைவடைய முன்னர் ஷேனுகா செனவிரத்ன வெளிநாட்டு தூதுவர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா தலைமையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. විදේශ සේවය කියන ෆොරින් සර්විස් කියන රජයේ සේවයේ ස්ථිර ஷெனுகா செனவிரத்ன வெளிவிவகார சபையின் நிரந்தர அதிகாரிகளில் ஒருவர் ஆவார். அத்துடன் அவர் எமது அமைச்சின் முன்னாள் செயலாளர். அரசியல் நியமனங்களை வழங்கியவர்களை மீள அழைப்பதை போன்று அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு கடிதத்தினால் இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அந்த நியமனத்தை இறுதியில் ஜனாதிபதியை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் பாராளுமன்றத்தின் உயர் பதவி நிலை செயற்குழுவினால் ஆராயப்படுகிறது. அதன் பின்னரே தூதுவர் ஒருவர் நியமிக்கப்படுவார். அத்துடன் மக்களிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிலிருந்தும் கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். පැන්නට පස්සේ තමයි තානාපති කෙනෙක් වෙන්නේ. ඒ නිසා මේ ජනතාවගෙන් සහ දේශපාලන පක්ෂවල ලැබෙන විරෝධය අපි අවධානයට ලක් වෙලා තියෙනවා. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஆக குறைந்தது அவருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளீர்களா? එතුමිය විතරක් නෙමෙයි මේ අමාත්‍යාංශයේ அவர் தொடர்பில் மாத்திரமல்ல, இந்த அமைச்சு பதவி வகிக்கும் பலர் தொடர்பில் உள்ளக விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரச்சனை ஏற்பட்ட வேளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தினர். ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏன் அது குறித்து அதிக அளவில் விமர்சிக்கவில்லை? ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்ற பின்னர் எமது கடமைகளுக்கிடையில் பாரிய மாற்றம் உள்ளது. அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் செயற்படுமாறு கூறியுள்ளோம். වහාම ප්‍රමුඛතාවයේ දී යුතු කාරණාව. අභිතන මේක වැරදි පූර්වාදර්ශයක් කියලා. ஷெனுகா செனவிரத்ன மகாத்மிய அது மிகவும் தவறான முன்னுதாரணமாகும். ஷெனுகா செனவிரத்னவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அது உறுதியாகவில்லை என்பது வேறு விடயமாகும். எனவே அவ்வாறு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள ஒருவர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவருக்கு தூதுவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு தவறான அரசியல் முன்னுதாரணமாகும். ஷெனுகா செனவிரத்ன கடந்த காலங்களில் நிதி மோசடி ஒன்றுடன் தொடர்புபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி முன்னர் அதிக அளவில் குரல் கொடுத்தது. எனினும் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அவரை நாடொன்றின் தூதுவராக நியமித்துள்ளமை வரலாற்றில் இடம்பெற்ற மோசமான விடயமாகவே கருதுகிறேன். එක්සත් ජාතිපක්ෂ ආණ්ඩුවක් තියෙන වෙලාවෙම ඇයව තානාපතිවරයෙක් බවට පත් කිරීම අපි දකින්නේ ඉතිහාස සරදමක් හැටියට